கருவிலே தெரிந்த நாள் முதல் தோளின் மேல் சுமந்த அன்பை நினைக்கின்றேன். கருவிலே தெரிந்த நாள் முதல் தோளின் மேல் சுமந்த அன்பை நினைக்கின்றேன். உம் அன்பினுக்கு ஈடாய் என்ன நான் செய்வேன், உம் இரத்தத்திற்கு ஈடாய் என்ன நான் கொடுப்பேன். உம் அன்பினுக்கு ஈடாய் என்ன நான் செய்வேன், உம் இரத்தத்திற்கு ஈடாய் என்ன நான் கொடுப்பேன். கொல்கதாவின் மேட்டில் உந்தன் தியாகம் அறிந்தேன், உம் சிலுவை நிழலில் எந்தனை நான் மறந்தேன். கொல்கதாவின் மேட்டில் உந்தன் தியாகம் அறிந்தேன், உம் சிலுவை நிழலில் எந்தனை நான் மறந்தேன். நண்பனுக்காக உயிரை கொடுக்கும் அன்பிலும் மேலான உம் அன்பை புரிந்து கொண்டேன் நான். நண்பனுக்காக உயிரை கொடுக்கும் அன்பிலும் மேலான உம் அன்பை புரிந்து கொண்டேன் நான். உம் அன்பினுக்கு ஈடாய் என்ன நான் செய்வேன், உம் இரத்தத்திற்கு ஈடாய் என்ன நான் கொடுப்பேன். உம் அன்பினுக்கு ஈடாய் என்ன நான் செய்வேன், உம் இரத்தத்திற்கு ஈடாய் என்ன நான் கொடுப்பேன். என் சிந்தையின் பாவத்தால் முள்முடியிற்றி, என் கைகளின் பாவத்தால் காயங்கள் ஈற்றி, கால்களின் பாவத்தால் ஆணியால் காயம், சிலுவையின் பாரத்தால் இதயத்தில் பாரம். உம் அன்பினுக்கு ஈடாய் என்ன நான் செய்வேன், உம் இரத்தத்திற்கு ஈடாய் என்ன நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. உலகத்துல எவ்வளவு அன்பை நம்ம தேடி போனாலும் ஒரு அன்புமே நிரந்தரமானதே கிடையாது. நான் புரிந்து கொண்டது அதுதான். ஒருவேளை பெற்றோரா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த அன்புமே நிரந்தரமானதே கிடையாது. நிரந்தரமான அன்பு எப்போதும் நம்ம கூடவே இருக்கக்கூடிய அன்பு, எப்போதும் நம்மை தேர்த்துகிற அன்பு, எப்போதும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிற ஒரே அன்பு இயேசுவோட அன்பு மட்டும்தான். நான் கண்டு கொண்டதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு கூட ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. உங்க கூட ஆவியானவர் பேசுவார். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருவர் நீங்கள் வாசிங்க. நான் எடுத்துட்டேன், இருந்தாலும் நீங்கள் சத்தமாக நீங்கள் வாசிங்கன்னா நல்லா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வார்த்தை சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். சத்தம் அதிகமாக இருக்கும், சத்தம் கூட சவுண்டை கம்மி. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் எல்லாமே உண்டாகவில்லை. இன்னைக்கு இந்த என்ன செய்தியோட தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. நம்ம அதை புரிஞ்சு கொண்டோன்னா இந்த உலகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. நிறைய குடும்பங்கள்ல நிறைய தெய்வ தந்தை எல்லாமே அவர் தந்தது மட்டும்தான். எல்லாமே அவரிடத்துல தான் வருகிறது. நான் சொல்வேன், சில நேரங்களுடைய ஆகாரத்தை பற்றி நான் சொல்லும்போது இப்படி சொல்வேன். ஒரு நாள் ரச சாதம் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நான் நினைப்பேன், ஆண்டவர் என் சரீரத்துக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அதை தான் தேவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் குடும்பத்தை பற்றின திருப்தி கிடையாது, சபையை பற்றின திருப்தி கிடையாது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் திருப்தி இல்லாத சூழ்நிலை. இந்த உலகத்துல நிறைய டைவர்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்தை பற்றின திருப்தி இல்லை. எனக்கு தேவன் கொடுத்த கணவன், தேவன் எனக்கு கொடுத்த மனைவி, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் எனக்கு கொடுத்த வீடு, தேவன் எனக்கு கொடுத்த பொருட்கள் எல்லாமே தேவன் தந்தது அப்படின்னு ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டானா அவன் வாழ்க்கையில கண்டிப்பா என்ன பண்ணும், திருப்தி இருக்கும். அவன் வாழ்க்கையில நிச்சயமா என்ன பண்ணும், சமாதானம் இருக்கும். அதான் வேதம் சொல்லுது, அவரால் அல்லாமல் ஒன்றுமே உண்டாகவில்லை, எல்லாமே அவரால் உண்டாயிடுச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. எல்லாமே அவர் தான் நம்ம கொடுக்குறார், எல்லாவற்றையும் அவரே நம்ம வாழ்க்கையில செய்யறார். ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது எல்லாமே அவர் தான். நான் என் வாழ்க்கையை குறித்து நான் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது, அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் தனிமையாக ஜெபிப்பேன், தனிமையை பைபிள் வாசிப்பேன். அப்புறம் குடும்பமாக நாங்கள் 5 மணிக்கே ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரை இன்னைக்கு நீங்கள் எங்களை வழி நடத்துங்க,
ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் தான் நம்ம நடத்துகிறார் அப்படிங்கிற அறிவு நமக்கு வந்துட்டுனா தேவன் காலத்துல எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவோம், கொடுத்துரும். நம்ம வாழ்க்கையில திருப்தி இருந்துச்சுன்னா, தேவன் தான் எனக்கு எல்லாத்தையும் செய்தார் அப்படிங்கிற திருப்தி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் என்ன பண்ணும், ஓய ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது எல்லாமே தேவனால் என்ன பண்ணுது, உண்டாயிருது. எல்லாமே தேவனால் தான் நமக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. அதுல சொல்லப்பட்டிருக்கு, அடுத்த வசனம் சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் அவன் பேர் யோவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பூமியில தேவனால நம்ம என்ன பண்றோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில நம்ம எப்படி பிறந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனாலதான் இந்த பூமியில நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என்ன குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நம்ம எல்லாரையும் குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவர் அப்படியே என்ன பண்றார், நம்மள வழி நடத்துறார். அந்த அந்த பாதைக்கு நேர தேவன் நம்ம என்ன பண்றாரு, நடத்துறார். சிலருக்கு பாடுகள், சிலருக்கு அதாவது என்ன சொல்றது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள். இந்த பாதையை கடந்து போனாதான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். அதுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ற பாருங்க. ஒருத்தர் மர சிலுவையை தூக்கிட்டு என்ன பண்றாரு, நடந்து போயிட்டே இருக்கிறார். அது ரொம்ப பாரமான சிலுவை. அப்ப அது தூக்கிட்டு போகும்போது வழியில ஒருத்தர் நின்றுட்டே இருக்கிறார். அவர் கேட்கிறாரு, ஏன்பா இவ்வளவு பெரிய அந்த மர சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு நீ கொஞ்சம் என்ன பண்ணிட்ட, ஷார்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் கட் பண்ணிக்கோ அப்படி சொல்லும்போது, நான் எங்க போய் இதை செய்யறது அப்படின்னு சொல்லி, சரி நீ இப்போ போற வழியில உனக்கு யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொன்னோட இவர் வழியில என்ன பண்றாரு, நடந்து போயிட்டே இருக்கிறார். அதை தூக்கி ரொம்ப வெயிட்டோட அவர் நடந்து போயிட்டே இருக்கார். அப்ப போற வழியில ஒருத்தர் கடையில உட்காந்து அந்த மரங்களை எல்லாம் செதுக்கிட்டு இருந்தோன்னா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு, இதை கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க. சரி சொல்லி அவர் உடனே என்ன பண்ணாரு, சுத்திலும் அழகா கட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். அப்ப இவர் போயிட்டே இருக்கிறாரு. லாஸ்ட் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே என்ன பண்ணணும்னா ஒரு கீழே தண்ணி போகுது, மேல பாலம் எதுவுமே இல்லை. இந்த சிலுவையை போட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த சைடு போயிட்டே இருக்காங்க. இப்போ இவர் கொண்டு சிலுவையை போடும்போது சிலுவையும் உள்ள போயிட்டு இவரும் என்ன பண்ணிட்டாரு, உள்ள போயிட்டார். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பாடுகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருப்போம். இந்த பாதை வழியா ஆண்டவர் ஏன் என்னை நடத்துறாரு, தேவன் தான் என்னை நடத்துறாரு அப்படின்னு நிறைய நேரத்துல நம்ம சந்தேகப்படுறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம எந்த பாடுகள் ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிறாரோ அந்த பாதை வழியை நம்ம போனாதான் நேர போய் என்ன பண்ண முடியும், நம்முடைய ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும். அதனாலதான் தேவன் தான் நான் என் வாழ்க்கையில என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அனுமதித்திருக்கிறார். தேவன் தான் பாடுகளை அனுமதித்திருக்கிறார். தேவன் தான் இந்த சந்தோஷங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், அவரையே நம்ம நோக்கி இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பாத்தீங்கன்னா தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் தான் யார், யோவான். அதே போலதான் தேவன் நம்ம இந்த உலகத்திற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுப்பி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க வேண்டிய வழி அவர் காண்பித்து சரியான பாதையில நடத்துவார். அவருடைய சித்தத்துக்கு நேரம் நடத்துவார். அவருக்கு பிரியமாய் தேவன் நம்ம நடத்துவார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரம் நம்ம என்ன பண்றாரு, நடத்திக்கிட்டே போறார். பாத்தீங்கன்னா இப்ப சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய பிறப்பை குறித்து நம்ம என்ன பண்றோம், பல நேரங்களில் யோசிக்கிறோம். எப்படி யோசிக்கிறோம்னா, ஏன் இந்த குடும்பத்துல நான் பிறந்திருக்கணும், இந்த குடும்பத்துல வந்து நான் பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், யோசிக்கிறோம். இது தேவனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நிச்சயிக்கப்பட்டது. நம்ம பிறந்தது தேவனால் தான். இதை எல்லாருமே என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ளணும். ஒரு என்கிட்ட சண்டே கிளாஸ் படிச்ச ஒரு பிள்ளை ஒரு நாள் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப கவலையோட உட்காந்து ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தான். என்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவன் சொன்னான், உங்க பிள்ளைங்க ரொம்ப கொடுத்து வச்சுவங்க அப்படின்னு சொன்னான். அப்ப நான் கேட்டேன், ஏன்டி அப்படி சொல்றேன், நான் உங்களையும் போட்டு எல்லா பிள்ளைங்களுமே எங்க வீட்டுல வந்து தங்குவாங்க, அப்படி அந்த வாழ்வை பிள்ளைகள் எல்லாமே எங்க வீட்டுல வந்து தங்குவாங்க. அதனால அது வந்து எப்பவுமே நீ எங்க வீட்டுல இருக்க தானே செய்யற, வேற எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்னு. இல்ல உங்க பிள்ளைங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றான், எங்க அம்மா அப்பா எல்லாம் எங்களை எவ்வளவு திட்டுவாங்க, அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க, எப்படியா இருந்தாலும் உங்க அம்மா தானே உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எப்படினாலும் உங்க அம்மா தான் உனக்கு அம்மா, உங்க அப்பா தான் உனக்கு அப்பா, ஜென்சியோட அம்மா தான் நான் அப்படித்தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். பாத்தீங்களா, அவங்க பிறப்பு குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. அப்போ நம்முடைய பிறப்பை குறித்து நமக்கு ஒரு திருப்தி இருந்துச்சுன்னா நம்மளோட குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நிறைய பேர் சந்தோஷமா வாழ்றது இல்லை. இருக்கிற குடும்பத்துல அவங்களால சந்தோஷமா என்ன பண்ண முடியல, வாழ முடியல. ஏன் அப்படின்னா அவங்க சொல்றாங்க, இது எல்லாமே என்ன பண்ணுது, எனக்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனா தேவனாலதான் இது எல்லாமே கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அதுல சந்தோஷமா போகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணும், மனரமியமா இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்றது. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் மனரமியமா இருக்கிறேன். இந்த திருப்தியை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்,
கொண்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு தந்த குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே, நமக்கு தந்திருக்கிற வீடு, நமக்கு தந்திருக்கிற உடைகள், நமக்கு தந்திருக்கிற ஆகாரம், நமக்கு தந்திருக்கிற எல்லாமே, அதாவது தண்ணீர் கூட நான் சொல்வேன் தேவனால தான் நமக்கு என்ன பண்ணுது கிடைக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி கிடைக்காத பஞ்சம் என்ன பண்ணுது நிறைய இடங்கள்ல இருக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணியே கிடையாது, விலைக்கு தான் வாங்குறாங்க. நான் என்னுடைய அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸே கிடையாது, ஆனால் தண்ணி வாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பணத்தை அதுக்காக செலவு பண்ணுறாங்க பாருங்க. ஒவ்வொன்றும் தேவன் தான் கொடுக்குறாங்க. இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை, சந்தோஷமா இருக்கிறது இல்லை. ஆண்டவர் கொடுத்த குடும்பம் அதான் வேறு சொல்றது, தேவன் தந்த நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா வாழ்ந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முடிக்கணும். அதுதான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். நம்முடைய குடும்பத்தை நம்ம அழகா கொண்டு வர்றது நம்முடைய கையில தான் இருக்கு. நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது நம்முடைய கருத்துல தான் இருக்கிறது. நம்முடைய குடும்பம் எப்பொழுதும் சமாதானமா இருக்கிறது நம்முடைய கருத்துல தான் இருக்கிறது. அது எப்படி அப்படின்னா நம்ம ஜபத்தினால அவைகளை ஒவ்வொன்றா நம்ம கட்டணும். ஒரு நாள் என்னுடைய தங்கச்சி மகள் எங்க வீட்டுக்கு வரும்போது அவ இப்படிதான் சொல்லிட்டு போனான், ரொம்ப அமைதியான சூழல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க பெரியம்மா வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்காக இவ இப்படி சொல்றான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணே ஒன்று புரிஞ்சிச்சு. நாங்க அந்த ஹாலில் தான் உட்காந்து என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். அந்த ஒரு அமைதியான அந்த சூழ்நிலை, அந்த ஆவியான அந்த இடத்துல அசைவாடுறத எங்களால உணர முடியும். எப்போதும் ஒரு அமைதியான சூழ்நிலை, அந்த அந்த இடத்துல ஒரு சந்தோஷமா இருக்கிறத எங்களால உணர முடியும். ஏன் அப்படின்னா அது நம்ம தேவ சமூகத்துல நம்ம குடும்பத்துக்காக திறப்புல நீட்டி ஜெபிக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். நம்ம குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், திறப்புல நின்றுட்டே இருக்கணும். நின்றுட்டே இருக்கும்போது தேவன் நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணுவாரு, பாதுகாப்பார். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பெற்றோர் பிள்ளைகளை என்ன பண்றாங்க, கொலை செய்யறாங்க. பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்யறாங்க. கணவன் மனைவிய, மனைவி கணவனை, மாமியார் மருமகளை, மருமக மாமியார. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அதிகமா நடக்கிறது. இப்போ 2025, 24, 25, 26 இந்த 3 வருஷங்களையும் என்ன நடக்கு அப்படின்னா இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. மாறி மாறி என்ன பண்றாங்க, கொலை பண்ணாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா இது தேவன் எனக்கு கொடுத்த மாமியார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்ல. தேவன் எனக்கு கொடுத்த மாமனார், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் எனக்கு கொடுத்த பெற்றோர் அப்படின்னு பிள்ளைங்க என்ன பண்றது இல்லை, யோசிக்கிறது கிடையாது. எல்லாமே தேவன் தந்தது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஆள் குடும்பம் ஒரு ஆள் என்ன பண்ண மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க. அப்போ இதை கொடுக்கறது யார், தேவன் தான் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அந்த குடும்பத்தை தந்திருக்கிறான். தேவன் தான் அந்த குடும்பத்துல என்னை பிறக்க வைத்திருக்கிறான். தேவன் தான் எனக்கு இந்த பிள்ளைகளை தந்திருக்கிறான். தேவன் தான் எனக்கு நல்ல ஒரு கணவனை தந்திருக்கிறான். தேவன் தான் எனக்கு ஒரு நல்ல மனைவியை தந்திருக்கிறான். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுது, அது ஆண்டவரே நீ கொடுத்த குடும்பத்துக்காக உமக்கு நன்றி நான் அடிக்கடி சொல்வேன். என்னுடைய கணவர் எனக்கு ஏற்ற மாதிரியே ஊழியத்துல என்னை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறது, எல்லாத்தையுமே செய்யறதே கணவர் தான். நான் அதனால அவங்க ஒரு நாள் இல்லைனாலும் எனக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும், எல்லாமே பிரச்சனையாயிரும் எனக்கு. என்னுடைய பிள்ளைகளே நான் அப்படி நினைக்கும் போது அப்படித்தான் நினைப்பேன். என்னுடைய பிள்ளைகளும் அப்படிதான், தேவன் கொடுத்த பிள்ளைகள் அப்படி. யாக்கோபு ஒரு இடத்துல சொல்லும் போது இந்த ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 33:5 சொல்லுது, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் அருளின பிள்ளைகள். யாக்கோபு ரொம்ப அழகா சொல்வார் அத, தேவன் எனக்கு அருளின பிள்ளைகள். ஏசாக்கிட்ட சொல்லும்போது இப்படி சொல்வார். இந்த ஆதியாகமம் 33 நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அழகா சொல்லுவார். ஏன் அப்படின்னா அவர் கேட்கிறாரு, இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அழகா சொல்றாரு, இது என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. நம்ம கூட நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம், என் பிள்ளைன்னு சொல்லிடுவோம். ஆனா யாக்கோபு அப்படி சொல்லல, தேவன் எனக்கு அருளின பிள்ளைகள். நம்ம அதை சொல்லணும், எல்லாத்தையும் அப்படி சொல்லணும். ஒரு நாள் அப்படிதான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு நாள் நான் காலேஜ் பஸ்ல வந்துட்டு டிராவல்ல வந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு பிள்ளை அன்னைக்கு பார்த்து வந்து உட்கார்ந்தா. அவன் என்கிட்ட பேசிட்டே வந்த என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். அவன் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தான் ஃபேமிலி பத்தி. ஏன்னா நாங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவட சொல்லும் போது அவன் பேசிட்டே வந்தான். நான் என் பிள்ளைகளை பத்தி, 2 பிள்ளைகளை பத்தி பேசிட்டே வந்துட்டே இருந்தேன். அந்த பிள்ளை இறங்கிட்டா, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோன்னா அவன் இறங்கிட்டா. இறங்கணும்னா தனிமையா வரும்போது ஆவியானவர் என் கூட இடைப்படுறார். நீ என்ன பேசிட்டு வந்த இவ்வளவு நேரம், என்னை பத்தி பேச ஒரு வார்த்தை உனக்கு இல்லை, ஆனா உன் பிள்ளைகளை பத்தி என்ன பண்ண பெருமையா பேசிட்டு வந்தியே அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். உண்மையாவே எனக்கு அதிர்ச்சி ஆயிட்டு. அவ்வளவு நேரம் பேசிட்டு வந்ததுல எனக்கு ஒரு பதட்டம் ஆயிட்டு.
ஐயோ ஏன் இப்படி பேசுறோம், இசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே தேவன் நம்ம இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சுட்டு நம்ம அதை சொல்லணும். தேவன் தான் இந்த குடும்பத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னை அனுப்பி இருக்கிறாரு. தேவன் தான் எனக்கு இந்த குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறார், தந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்காரு. எல்லா இடத்துலையுமே ஆண்டவரை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். மூணாவது பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு தந்த சபை. இப்போ நீங்க ஓடி வந்திருக்கீங்க சபைக்கு, பாஸ்டர் சொல்லிட்டாங்களேன்னு ஓடி வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஜபம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. ஏன் அப்படின்னா இதுவும் தேவன் கொடுத்த திருச்சபை. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற போதகர், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அதை நீங்க சொல்லணும் எல்லாத்திலையும். ஏன் அப்படின்னா சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த சபையை விட்டுட்டு இந்த சபைக்கு வர ஒரு அம்மா உண்டு, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சர்ச்சில் இருப்பாங்க. அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்க எப்படி அப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அவங்கள நான் ரொம்ப நேசிப்பேன். நேர கேட்டுட்டேன். ஒரு நாள் நேர கேட்டோன்னா அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் வாக்குவாதமாயிட்டு. அது அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் மகன் வந்து பாஸ்டராக இருக்காங்க, நீங்கள் அங்கேயே போகலாமே, அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் அப்படி இப்படி டெய்லி போயிட்டே இருக்கீங்க, அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஏன்னா தேவன் என்ன இன்னைக்கு ஜனங்கள் எப்படி தேடுறாங்க அப்படின்னா, தங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை தேடுறாங்க. அப்படி தேடக்கூடாது. தேவன் கொடுக்குற வார்த்தையை கொடுக்குற ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அதுதான் ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரனை கொண்டு தான் தேவன் நம்மை போஷிப்பான். அதை நம்ம சரியா இருக்கும்போது நம்மை தேவன் என்ன பண்ணுவார், ஆவிக்குரிய காரியங்கள்ல எல்லாம் பெருக பண்ணுவார். நாங்க சபையில இருக்கும்போது அதே தான் நாங்க செய்துட்டு இருந்தோம். எந்த போதகர் அதை பார்க்கறதே கிடையாது. நாங்களே சபையில போய் ஜெபிப்போம், நாங்களே ஊழியத்தை தொடங்குவோம், நாங்களே அங்கங்க பிரேசல தொடங்குவோம். ஆத்துபக்கில் கூட்டிட்டு போகும்போது பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இது எந்த ஏரியால இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. நிறைய குடும்பங்களை அந்த சபையில இருக்கிற நிறைய குடும்பங்களை நாங்க கூட்டிக்கொண்டு விட்ட ஜனங்கள் தான். பாஸ்டருக்கே தெரியாது நாங்க எங்க நடத்தணும்னு தெரியாது. ஒவ்வொரு டீமா போய் ஒவ்வொரு நாளும் வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்லயும் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நைட்டு வீடு போய் சேர்றதுக்கு 10-10:30 ஆகும். லேடிஸ் தான், ஆனா செய்வோம். ஏன் அப்படின்னா அது முழு பலத்தோடு செஞ்சதுன்னா தேவனுக்காக. தேவன் தந்த சபை நம்ம மனுஷன் ஏற்படுத்துறதே கிடையாது, அது தேவன் ஏற்படுத்துற. எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கு, அது அவர் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அந்த சபைக்காக நம்ம ஜீவனை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். நாங்க சென்னையில இருக்கும்போது பல்லாவரம் அந்த ஏரியால உள்ள அனகாபுத்தூர் அந்த ஏரியால இருக்கும்போது 200 பேர் தான் வருவாங்க. இப்போ ஏகப்பட்ட குடும்பம் ஆயிட்டு, பெரிய சபையாயிட்டு. அப்போ அந்த சபையில வந்து ஜெபிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ நான் அந்த டைம்ல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சனிக்கிழமை லீவ் போட்டுருவேன். மேக்சிமம் காலையில மத்தியானம் வரைக்கும் நான் வேலைக்கே போக மாட்டேன். ஒவ்வொரு வாரமே இதை நடக்கும். அப்போ பாஸ்டமாவோட அம்மா ஒரு வயசானவங்க அங்கே இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டீங்களே என்ன பண்ணுறது, நான் சேரை போட்டு உட்காந்துருக்கேன் ஜோமனுன்னு சொல்லி. நான் ஒரு ஆள் முழங்கால் போட்டுருப்பேன், அந்த அம்மா சேரில் உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் சத்தம் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை இடிச்சு ஓலை ஷெட்டை பிரித்து பெருசாக கட்டினாங்க. அப்புறம் அதை பிரித்து இப்போ பெரிய சபையாக மாறி இருக்கு. இப்போ கூட வந்துட்டு இருக்கு யூடியூப்லாம் அவங்களோட அந்த ஆராதனையெல்லாம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், உட்கார்ந்து ஜெபிச்சோம். ஆனால் இன்னைக்கு இந்த சபை என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறார். அப்போ எல்லாமே தேவன் தான் நமக்கு இந்த சபையை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நல்ல போதகரை கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சகோதர சகோதரிகள் கொடுத்திருக்கிறார், நம்ம ஒன்றை ஆராதிக்கக்கூடிய ஒரு மனதை கொடுத்திருக்கிறார், ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையுமே தேவன் ஆவியானுடைய அந்த ஐக்கியம் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆராதிக்கும் போது நான் கவனிச்சு பார்த்தேன்னா அந்த ஆவியானுடைய அந்த அந்த வல்லமையனால உணர முடிஞ்சிச்சு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஆராதனையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். தேவன் தந்திருக்கிற நம்ம பிறக்க வைத்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். தேவன் தந்த குடும்பத்துக்காக நன்றி செலுத்தணும். அதே போல தேவன் தந்திருக்கிற சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு தந்திருக்கிற வேலைக்காக, வேலை இல்லைன்னா ஊழியம், ரெண்டும் கொடுக்குறாரு. எங்களை பொறுத்தளவுல 2 கொடுக்குறாரு. 2 கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொன்றும் தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறாரு. அப்போ இந்த வேலை இல்ல ஊழியம் எதுவா இருந்தாலும் அதுவும் தேவன் தந்ததுதான். அந்த எஜமான்களுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியும். ஒரு முறை பாத்தீங்கன்னா நான் என்னுடைய வேலையில இருக்கும்போது என்ன பண்ணுவேன், பைபிள் எடுத்து ஃப்ரீ டைம் எல்லாம் பைபிளை வச்சு வாசிச்சுட்டே இருப்பேன். வாசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் எங்க ஹெச்ஓடி வந்துட்டாங்க, உள்ள நுழைஞ்சிட்டாங்க. உள்ள நுழைஞ்சோடனே பதட்டத்துல என்ன பண்ண, பைபிளை அப்படியே மூடி வச்சுட்டு எழுப்பி நின்னேன். அப்போ இதுக்காக உங்களுக்கு சம்பளம் கொடுக்காங்கன்னு கேட்டார். இப்படியே கேட்டார். எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. மாட்டிக்கிட்டமே, நல்லா மாட்டிக்கிட்டமே அப்படின்ட்டு, சரி சார் நான் இன்னைக்கு பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கே வந்து நான் வீட்டில் வந்து ஒரு செய்தி கேட்டேன். மோகன் சிலாசத்தில் ஒரு செய்தி கொடுக்குறாங்க. என்ன செய்தி கொடுத்தாரு அப்படின்னா, நீங்கள் வேலை டைமை என்ன பண்ணணும்னா வேலையை தான் செய்யணும். உலக பிரகாரமான வேலைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதை தான் நீங்கள் செய்யணும்.
நீங்க அங்க போய் என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்றதோ பைபிள் வாசிக்கிறது என்ன பண்ணக்கூடாது. அந்த டைமை எதுக்காக பயன்படுத்தணும், வேலைக்காக தான் பயன்படுத்தணும். அந்த டைமை நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. உடனே எனக்கு சரி நம்ம இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. எனக்கு இப்போ காலையில் போனோன்னா 9 to 10 எனக்கு ஃப்ரீ டைம் உண்டு. அதில் சின்ன சின்ன வேலைகள் உண்டு, அதை முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து 9 to 10 எல்லாத்தையும் சொல்லிப்பேன். நான் வெளியே வரமாட்டேன் அப்படி சொல்லி அந்த டைம் மட்டும்தான் நான் பைபிள் வாசிக்க ஜெபிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணேன். அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் அதை நான் அன்னைக்கு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு அங்கே இந்த காலேஜ்லேயே பிரேயர்ஸல் தமிழ் பிரேயர்ஸில் நடத்தக்கூடிய கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 2 நாள் வாரத்தில் 2 நாள் அதை நடத்தக்கூடிய கிருபை கொடுத்தார். ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்த வேலை, அதுக்காக ஒவ்வொரு நாள் நன்றி செலுத்தணும். என் கணவர்கிட்ட அடிக்கடி நான் சொல்லுறதுதான், டெய்லி காலையில் எழும்போது உங்க வேலைக்காக உங்களோட வேலையில் இருக்கிற அதிகாரிகளுக்காக நீங்க டெய்லி ஜோ பண்ணிட்டு போங்க. அங்க ஜோ பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் அங்க காரியங்களையெல்லாம் என்ன பண்ணுவாரு, நமக்கு சாதகமா மாத்தி தருவாரு. அதனால நீங்க ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ தேவன் கொடுத்த வேலைக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். தேவன் தந்திருக்கிற ஊழியத்துக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம், நன்றி சொல்றோம். ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். பாருங்க பவுல் என்ன பண்ணாரு, பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அப்போ சொல்ல 9:15 பாருங்க, ஆண்டவர் அவனுடைய அழைப்பை பத்தி சொல்றாரு. பவுலுடைய அழைப்பை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. அப்பவும் அவர் சவுலா தான் இருக்கிறாரு. அவருடைய அழைப்பை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. அப்போ சொல்ல 9ஆம் அதிகாரத்துல. அடுத்து 1 தீமோத்தேயு 1:12 அவர் சொல்றாரு, என்னை ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். அதற்காக நீ தேவனை என்ன பண்றேன், ஸ்தோத்திரிக்கிற அப்படின்னா அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீ கொடுத்த வேலைக்காக நன்றி, நீ தந்த ஊழியத்துக்காக நன்றி, நீங்க தந்திருக்கிற எல்லாவற்றுக்காக நன்றி 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 சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், சொல்லணும். நல்ல ஒரு பாடல் உண்டு, நம்ம பாடுவோம். இன்னும் ஒரு 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லாமே நீர் தந்தது, எல்லாமே நீர் தந்தது என் வாழ்விலே, என்னேசுவே எல்லாமே நீர் தந்தது. கையில கைப்படுமா, என் வாழ்விலே என்னேசுவே எல்லாமே நீர் தந்தது. வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம், வாழும் பூமி உறங்கும் இல்லம் உண்ணும் உணவு கல்வி செல்வம் கர்த்தாவே நீர் தந்தது, உம் காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என்னேசுவே எல்லாமே நீர் தந்தது, என் வாழ்விலே என்னேசுவே எல்லாமே நீர் தந்தது. பதில எல்லாமே ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையில. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு தந்த பொருட்கள், தேவன் நம்ம வீட்டுல தந்திருக்கிற எல்லா பொருட்களுக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். சின்ன ஒரு பொருளை வாங்கினாரோ அதுல நம்ம ஆண்டவரை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லணும். ஒரு சின்ன பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம், அந்த பொருளுக்காக, ஒரு சின்ன பெண்ணுக்காக, ஒரு சின்ன பிள்ளைகள்கிட்ட நாங்கள் சொல்லி கொடுக்குறது அந்த பெண்ணுக்காக, அந்த நோட்டுக்காக, அந்த பேக்குக்காக, அந்த வருஷ தொடக்கத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பாங்க, அந்த யூனிஃபார்முக்காக நீங்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. இது கூட ஆண்டவரால் தான் நமக்கு என்ன பண்ணுது, கிடைக்குதுன்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைகள் நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல அந்த பிள்ளைகள் வந்து பேக் வாங்க முடியாமல் இருப்பாங்க. அப்போ ரொம்ப கவலையாக இருக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பேக் கூட வாங்க முடியலையே அப்படின்னு. அந்த சூழ்நிலையில எங்களால் இந்த வருஷம்லாம் எங்களால் ஒரு உதவியுமே பண்ண முடியலை. அப்போ அடுத்த வருஷம் நாங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுத்தோம், பேக்கெலாம் வாங்கி கொடுக்க முடியலை. பேக்கெல்லாம் வீட்டில் இருந்த பேக்கு அதெல்லாம் எடுத்து கொண்டு கொடுத்தோம், வீட்டில் இருந்த ட்ரெஸ் அப்படியெல்லாம் எடுத்து கொடுத்தோம். ஆனால் இதெல்லாம் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில இருந்தால் தான் நமக்கு நம்ம ஒவ்வொரு பொருள் கிடைக்கும் போது ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியும், நன்றி செலுத்த முடியும். நாங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி கொடுத்தேன், எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. ஒவ்வொரு பொருளும் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போவே இருந்து நாங்கள் ஊழியத்தை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த கஷ்டத்தின் பாதையில் நாங்கள் போனனால எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போது இந்த பிள்ளைங்க அப்படியே கையில் கொண்டு வந்து 2 பிள்ளைங்களுமே எங்கள் கையில் கொண்டு வந்து தருவாங்க. 2 பிள்ளைகளுக்கு எதாங்களாலும் ஒன்றா வாங்கணும், 2 பேருக்கும் 1 வயசு தான் டிஃப்ரெண்ட். அதனால அதை அவங்க கையில் கொண்டு தருவாங்க. இதுக்காக ஜோ பண்ணி தாங்க. ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஒரு சப்பல் வாங்கிட்டாங்க, ஒரு ஷூ வாங்கிட்டாலும் உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, அம்மா ஜோ பண்ணுங்க. வீட்டுக்கு இப்போ ஒரு பொருள் வாங்கிட்டாலும் இப்பவும் அவ்வளோ வயசாயிடுச்சு எல்லாருமே 2 பிள்ளைங்களுமே சொல்லுவாங்க,
ஏம்மா நான் ஜோம் பண்ணிட்டேம்மா, ஏம்மா நான் இதுக்கு ஜோம் பண்ணிட்டேம்மா. ஏன் அப்படின்னா தேவன் தான் எல்லாவற்றையும் கொடுக்குறான். ஒவ்வொரு சின்ன பொருள் வாங்குறதுக்கும் நம்மளால முடியாத சூழ்நிலைகள் நிறைய நேரத்துல இருக்கும். ஆனா அதை வாங்குறதுக்கு கூட தேவன் தான் நமக்கு என்ன பண்றாரு, கிருபை கொடுக்குறாரு. நான் சொல்வேன் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நான் சொல்வேன், எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சாரீஸுக்கு நான் சொல்வேன் அந்த நூல் அது நெய்யப்படும் போதே தேவன் எனக்காகன்னு சொல்லி அதை என்ன பண்ணாரு, நெய்ய வைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்வேன். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். தேவன் தந்தது அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள எப்போதும் என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போ அது நிமித்தம் நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம். எந்த பொருளையும் நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். எல்லா பொருளும் தேவன் தான் கொடுத்தான்னு சொல்லி நம்ம நம்புவோம். நம்முடைய பிள்ளைகள் அந்த விசுவாசத்துல என்ன பண்ணுவாங்க, வளர ஆரம்பிப்பாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கும் போது ஒரு முறை சோதோமின் ராஜாட்ட போய் இவர் யுத்தத்துல ஜெயித்து சோதோமின் ராஜாட்ட சோதோமின் ராஜா சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, பொருட்களை எல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க, அந்த ஜனங்களை மட்டும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது ஆபிரகாம் சொல்றாரு, ஒரு சரட்டையில ஓட்டிருந்து என்ன பண்ண மாட்டேன், வாங்கிட்டு போக மாட்டேன், எனக்கு என் தேவன் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வரணும். அப்பதான் நம்ம குறுக்கு வழியில எதையுமே என்ன பண்ண மாட்டோம், சம்பாதிக்கவே மாட்டோம். குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது நல்லது கிடையாது. நேர்மையா நமக்கு கிடைக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த மனநிலையை தேவன் நமக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதையும் தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு தந்த நாட்கள், தேவன் தந்த நாட்களுக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். தேவன் ஒவ்வொரு நாளையும் கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்த நாட்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவோ பிரயாணங்கள் பண்றோம், அதுல பாதுகாப்பு கொடுக்குற தேவன் நம்ம கூடவே வரார். நிறைய இடங்கள்ல நாங்க ஒரு நாள் வண்டி சரிஞ்சிட்டு அப்படி நிறைய பிரச்சனைகள். ஒவ்வொரு அந்த வண்டியில போகும்போதெல்லாம் நான் பாடல்களை தான் பாடிட்டே போவேன், ஆண்டவரை விசுவாசத்து பாடல்களை பாடிட்டு போவேன். ஏன்னா நான் ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் ஓடுறது கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்திட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரயாணங்கள்லாம் அந்த பாடல்களை பாடிட்டே போகும்போது நாங்க போய் சேரும் போது ஆண்டவருக்கு அந்த இறங்கும் போது கூட நான் நன்றி செலுத்த, ஆண்டவரே கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களப்பா. ஒவ்வொரு நாளும் தெய்வம் தந்த நாட்களுக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். தேவன் தான் எல்லாத்தையும் செய்யறார். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல எப்படி நம்ம தவற விடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நகோமி பெத்லகேம்ல இருந்தாங்க. 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நகோமி பெத்லகேம் அப்படிங்கிற நல்ல ஒரு அப்பத்தின் வீட்டுல இருந்தாங்க. திடீர்னு சொல்லி ஒரு சின்ன பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்தோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோவாப்பு நோக்கி போனாங்க. நடந்தது என்ன, அங்க போய் எந்த பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இல்ல, அங்க போய் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, இழந்து போனாங்க. அவங்க பெத்லகேம்ல இருந்தாங்கன்னா ஒருவேளை இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நடக்காம இருந்திருக்கும். இந்த மாதிரி இழப்புகள் என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணியிருக்கோம், இல்லாம இருந்திருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க இருந்து பெத்லகேம்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, மோவாப் போயிட்டாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, இழந்து திரும்பி வராங்க. சொல்லாங்க, நான் இங்க இருந்து போகும்போது எப்படி போனேன், நிறைவுள்ளவளா போனேன், இங்க வரும்போது நான் அப்படி வரலையே அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நீங்க இன்னொரு மனுஷனை பாத்தீங்கன்னா, லோத்து, சோதோம் குமாராவை தெரிந்தெடுத்து இதுதான் நல்ல இடம் சொல்லி என்ன பண்ணாரு, ஆபிரகாமை கூட கூட்டிட்டு போகல. லோத்து தனிச்சையா என்ன பண்ணாரு, அங்க போனாரு. ஆனா அங்க போன பிறகு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருடைய மனைவி இழந்தாரு, இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாம் ஒரு சமாதானம் எல்லாமே இழந்து போய் அருவருப்பாக மாற்றப்பட்டார்கள். ஒரே காரணம் தான், தேவன் எனக்கு கொடுத்த இடத்துல என்ன பண்ணணும், நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பும் போது குடியிருப்புக்கான எல்லையை தேவன் தான் நமக்கு நியமிக்கிறார். அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் சொல்லுகிற இடத்துல நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் தேவன் இந்த இடத்துல இருன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், இருக்கணும். ஆனா ஈசாக்கு அந்த தவறை செய்யல. ஈசாக்கு என்ன பண்ணாரா, எகிப்துக்கு போறதுக்கு கிளம்பும் போது ஆண்டு சொல்ல, நீ இங்கே என்ன பண்ணு இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்ல போது 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுது, வருது. அவர் தான் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். நம்முடைய ஜபம் தான் நமக்கு, ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறது தான் மிகப்பெரிய அற்புதம். நம்ம வாழ்க்கையில பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில இருக்கிற நம்முடைய சத்தத்தை கேட்டு உடனே என்ன பண்றாரு, பதில கொடுக்குறாருன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுதான் பெரிய அற்புதம், நம்ம வாழ்க்கையில நடக்கிற பெரிய அற்புதம். பாத்தீங்கன்னா பாருங்க, அவர் சொல்லும்போது, என்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், மற்ற எல்லாத்தையும் நான் அல்லாது இருப்பது எப்படி அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப எதை கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற அபிஷேகத்தை, நம்ம கேட்கிற வல்லமை, நம்ம கேட்கிற அதிகாரத்தை, நம்ம கேட்கிற வரங்களை எல்லாவற்றையுமே தேவன் இலவசமா என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொன்றும் தேவன் தருகிறது. வரங்கள் கொடுக்கிறாருன்னா தேவன் தருகிறது. எல்லாமே ஒவ்வொன்றும் நமக்கு கொடுக்கிற அந்த அபிஷேகம், அதனுடைய வல்லமை, நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள், நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒவ்வொரு அந்த ஆவிக்குரிய காரியங்களும் இலவசமா கொடுக்கிறார். அவரே கொடுக்கிறார், அவராகவே.
அவர் விரும்பி நமக்கு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க, உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களை கேட்கிறோம். ஆனா தேவன் அவராகவே விருப்பப்பட்டு நம்ம மேல பிரியம் வைத்து நம்மை தெரிந்தெடுத்து நமக்காக எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அப்போ தேவன் மேல நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும் பாருங்க. தேவனை நம்ம எவ்வளவு மகிமைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனை நம்ம அனுபவிக்கணும். தேவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அந்த அளவுக்கு தேவன் மேல என்ன பண்ணணும், நம்ம அன்பா இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு ஒவ்வொரு நாளும் பலப்பட்டுட்டே வரணும் அப்படிங்கறத ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கறாரு. இந்த உலகத்துல நான் அனுப்பியிருக்கேன், இது கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா அவங்க எல்லா காரியத்தையும் எனக்காக செய்து முடிப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, அனுப்பியிருக்காரு. இன்னும் கூட நித்தியமான வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்றாரு, கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பிரயாணத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அதுலேயும் நம்ம இந்த வழி நடத்தி கொண்டு போறார். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிற விதத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், நன்றி செலுத்தணும். நான் நினைப்பேன், இந்த மாதத்துல நம்ம எப்படி இந்த 1ஆம் தேதி ஆரம்பிச்சோடனே நான் நினைப்பேன், எப்படி இந்த மாதத்தை நம்ம கடக்க போகிறோம் நமக்கு தெரியலையே அப்படி சொல்லும்போது, இப்பெல்லாம் நம்ம கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஆவியானவர் யார் கூட இடைப்பட்ட வார்த்தை தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆண்டு சொன்னேன், நான் அன்னைக்கு நான் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறேன், உன்னுடைய இள வயதுல உன்னை நான் கரம் பிடிச்சிருக்கிறேன், நான் எப்படி உன்னை நடத்திருப்பேன், எப்படி உன்னை நான் கைவிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். ஒவ்வொரு நாளும் நான் அதுக்கு வந்து யோசிச்சு பார்க்க, ஆமா இந்த பாதையை எப்படி நான் உன்னை கடக்க பண்ணேன்னு ஒவ்வொன்றா அவர் ஞாபகப்படுத்திட்டே வரும்போதா நான் அழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே இவ்வளோ அழகா இவ்வளோ ஆச்சரியமா நீங்க நடத்திருக்கீங்களே, இன்னும் கஷ்டங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேளை கேட்கலாம். நிறைய கஷ்டங்கள் இருக்கு, சில காரியங்கள் நமக்கு எங்களுக்கு என்ன பண்ணுது, இருக்கதான் செய்யுது. ஆனா அதெல்லாம் கடக்கக்கூடிய பலனை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதை சகிக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் நான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் அதை தான் ஆண்டவர் எங்களுக்கு செய்துட்டு இருக்கிறார். இதை தாண்டக்கூடிய பலனை எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த காரியத்தை தாண்டக்கூடிய கிருபை, சோர்வை மாற்றி போட்டார், பயங்களை மாற்றி போட்டார், அந்த தோல்வி பயங்களை மாற்றி போட்டார், எதிர்கால பயங்களை மாற்றி போட்டார், எல்லாத்துலயுமே ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அவர் தான் எல்லாத்தையும் செய்யறார். அப்போ நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் அவர் தான் பரிகாரி, அவர் தான் எல்லாத்தையும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் அவர் தான் நம்ம நடத்தணும். அப்போ அவர்கிட்ட நம்ம முழுமையா ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அதுக்கு நன்றி செலுத்திட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை முழுதும் எப்படி இருக்கும், ரொம்ப அலங்காரமா ஆசீர்வாதமா என்ன பண்ணுவோம் இருக்கும். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகணும்.